உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? எங்க ஜான் போஸ்கோ ஸ்கூல்ல ஒவ்வொரு கேமுமே புதுசு கண்ணா புதுசு, புதுசுலயும் பல தினுசு. ஆமாங்க, பாலை தூக்கி போடுறாங்க, பிடிக்கிறாங்க, பிடிச்சத திரும்பி ஓடி வர்றாங்க, சும்மா சங்கிலி தொடர் மாதிரி செய்யறாங்கன்னு வச்சுக்கேன். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டு தாங்க. இது உண்மையிலேயே புதுசு புதுசு தான், தினுசு தினுசு தான். பந்தடிப்போம் பந்தடிப்போம் பந்தடிப்போமே, பால நாங்க தூக்கி போட்டு பந்தடிப்போமே, பந்தடிப்போம் பந்தடிப்போம் பந்தடிப்போமே, எரித்து திரித்து ஏந்தி பாய்ந்து பந்தடிப்போமே. பெற்றோர்களே கைத்தட்ட நீங்க கொடுக்கணும், அப்பதான் கண்மணிகள் வெற்றி பெறுவாங்க. சூப்பர், என்ன அழகா பந்தாடிட்டாங்க எங்க கண்மணிகள். பந்தாடிய வசந்தவல்லிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நல்லது கெட்டதை பேலன்ஸ் பண்ணணுமா, என்ன ஒரு தாரக மந்திரம். வாழ்க்கையில நல்லதை கெட்டதை நம்ம பேலன்ஸ் பண்ணா நமக்கு தோல்விகளே இல்லை அப்படின்றத எங்க கண்மணிகள் நம்ம முன்னாடி சித்தரித்து காட்டுறாங்க பாருங்க. கர்ணம் மல்லேஸ்வரி தாங்க இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக் பதக்கம் பெற்ற ஒரே பெண்மணின்ற பேரை அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க பாருங்க இவங்க. இது என்னங்க? வாவ், விண்வெளி மூன்வாக்கை தரையில செய்யறாங்க. கேட்டா வெற்றி தோல்விகளையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. மான் வாக் பண்ணிக்கிட்டு இருந்த என்ன மூன் வாக் பண்ண வச்சுட்டேன். அட என்னம்மா இது, எங்க அப்பத்தா குடம் தூக்கும் போது கூட இப்படி தூக்கிட்டு வரலையே, நம்ம விஐபியே ஃபீல் பண்ற அளவுக்கு செஞ்சுட்டீங்களே. தண்ணி குடம் எடுத்து தங்காணி நடந்து வந்தா தவிக்குது. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. அடுத்து என்ன செய்யறாங்க? வாயில பலூன் ஊதி டம்ளர்ல வச்சு அழகா எடுத்துட்டு வராங்க. கெட்டதே தடைகற்களை படிக்கற்களா மாத்தணும்னு சொல்றாங்க. தருணை போற்றிய தங்க பெண்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சாக்குப்பை ஓட்டம், எவ்வளவு அழகா சாக்குப்பையில ஓடுறாங்க பாருங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் இப்படிதான் ஓடுனோங்க. அந்த ஓட்டமா இது? என்ன ஓட்டங்க, என்ன தவக்கல மாதிரி தத்தி தத்தி தாவி தாவி ஓடி வராங்க. சூப்பர் கண்மணிகளே. நம்ம பிவி சிந்து சரி, சாய்னா நெகர்வால், செரீனா வில்லியம்ஸ், வீனஸ், என்னடா செரீனா வில்லியம்ஸ் சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? அந்த அக்கா அடிச்சுட்டு போன பந்தை பார்க்கும்போது செரீனா வில்லியம்ஸ் அக்கா அடிச்ச மாதிரியே இருக்குங்க. லெமன் வித் ஸ்பூன், கீழே விழுந்தா ஜூஸ் போட்டுருவோமா? கீழே விழுந்த லெமன் எங்களுக்கு. இங்க பாருங்க, நம்ம தியாகு மாஸ்டர் பிடி மாஸ்டர் மாதிரி பந்து அடிச்சுட்டு வராங்க. ஐசக் நியூட்டனோட வாரிசுகளோ மேல போட்ட பந்து கீழே வருமான்னு பார்த்துக்கிட்டே வராங்கன்னு நினைக்கிறேங்க. கீழே வந்துருச்சுமா, வந்துருச்சு. ஸ்கிப்பிங், கயிறு தாண்டினா உடலுக்கு கைக்கு சேர்த்து வலு கிடைக்குங்க. டீச்சர், உங்களுக்கு தெரியுமா இதை செஞ்சா 60 வயசுக்காரங்க 20 வயசு ஆயிடுவாங்களாம். கைகளின் சிறப்பை வலியுறுத்திய கவின்மலர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஹூப்ஸ் வச்சிருக்காங்க, கூம்பு வடிவத்தில் என்னவோ வச்சிருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னே தெரியலங்க. ஒரு 4 பச்சை பிள்ளைய வேற படுக்க வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? எங்க கண்மணிகள் நொண்டி பாண்டி தாண்டி மேடை மேல பந்தாட்டம் ஆட வராங்க. பாருங்க, நொண்டி விளையாடுறாங்க. காலுக்கு வலிமை சேர்க்குமாங்க. நம்ம முன்னோர்கள் அதை செஞ்சாங்க, 100 வயசு வாழ்ந்தாங்கங்க. என்ன தத்துவம். நொண்டி ஆடிக்கிட்டே பாண்டி ஆடுறாங்க. அது சாதாரணமான இல்லைங்க, கண்ணை மூடிக்கிட்டு பாண்டி ஆடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பச்சை குதிரை ஆடுனாங்க, அசால்ட்டா தடைகளை தாண்டினாங்க, கண்ணாமூச்சி விளையாடினாங்க, மனித நேயத்தை வலியுறுத்தினாங்க. பழமையிலையும் ஆழ்ந்த கருத்து இருக்குதுன்னு அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓ, இந்த பச்சை பிள்ளைய தாண்டறதுக்கு பேர் தான் பச்சை குதிரை தாண்டறதாங்க. ஆமா, கண்ணாமூச்சி ரேரே காட்டு பூச்சி ரேரே, உனக்கு ஒரு பழம் எனக்கு ஒரு பழம் கொண்டு வா. கண்ணாமூச்சி ரேரே காட்டு பூச்சி ரேரே, உனக்கு ஒரு பழம் எனக்கு ஒரு பழம் கொண்டு வா.
என்ன பழம்னு கேட்குறீங்களா? ஞானப்பழமாங்க. ஆமாங்க. ப்ளூ ஹவுஸ் 112 மதிப்பெண்கள், ரெட் ஹவுஸ் 110 மதிப்பெண்கள், எல்லோ ஹவுஸ் 107 மதிப்பெண்கள், கிரீன் ஹவுஸ் 91 மதிப்பெண்கள்மா. பழமையை வலியுறுத்திய மாணவ கண்மணிகள் இன்னும் பழமையிலேயே இருக்கீங்களாம்மா? எந்த ஹவுஸ் முன்னாடி வரும்னு தெரியலையே. வசந்தம் வந்து விட்டது. பங்கேற்ற அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்க